ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். என்னதான் பேய் அமானுஷம் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சயின்ஸே சொன்னாலும் சயின்ஸுக்கும் அப்பாற்பட்டு சில பேர் சில இடங்களில் அமானுஷங்களை உணர்ந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இடங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் அமானுஷங்களை எங்கேயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, பேய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது கேசல் லோமா. இது கனடாவில் இருக்கக்கூடிய டொரண்டாஸ் ஹாண்டட் கேஸ்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. கனடாவுடைய மத்திய பகுதியில் தான் இந்த ஒரு கேஸ்டில் அமைஞ்சிருக்கு. கனடாவுடைய முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னா இந்த ஒரு கேஸ்டிலையும் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு கேஸ்டில் மாதிரியான அப்பீரன்ஸை ஹாரி பாட்டர் மூவி, பியூட்டி அண்ட் த பீஸ்ட், எக்ஸ்மேன் இந்த மாதிரியான ஹாலிவுட் படங்களில் காட்டியிருப்பாங்க. அதனாலேயே இந்த ஒரு கேஸ்டில் ஃபேமஸும் ஆகிருச்சு. ஹாலிவுட் படங்களில் காட்டப்பட்டதுனால மட்டும் இது ஃபேமஸ் ஆகலைங்க, அதுக்கு முன்னாடியே இது ஃபேமஸாக தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கேஸ்டிலுக்கு பின்னாடி ரொம்பவும் மர்மமான ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு பார்வையிட வர நிறைய டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துல பேய் நடமாட்டம் இருக்கிறத உணர்ந்திருக்காங்க. இந்த கேஸ்டிலுடைய ஒரிஜினல் ஓனரான ஹென்ரி பெல்லட் அண்ட் அவருடைய மனைவியான மேரி, இவங்க ரெண்டு பேருடைய ஆவியும் இந்த இடத்துல நடமாடுறதா தகவல் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே 1910 ஒரு தீராத வியாதி வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஃப்ளூ அப்படிங்கிற ஒரு கடுமையான வியாதி பரவிட்டு இருந்தது. அதுக்கு தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படலை. அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே அதனால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஆவி தான் இந்த இடத்துல சுத்திட்டு இருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64,800 ஸ்கொயர் ஃபீட்ல அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகியிருக்காங்க. இது கனடாவுடைய லார்ஜஸ்ட் பிரைவேட் ஹோமாவும் இருக்கு. கிட்டத்தட்ட 98 ரூம்ஸை இந்த இடத்துல வச்சு கட்டியிருக்காங்க. இதை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட $3.5 மில்லியன் ஆகியிருக்கு. அதாவது நம்மளுடைய மதிப்புக்கு 300 கோடி ரூபாய் கிட்ட ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது நைட்டு நேரத்தில் வெட்டிங் நடக்கிற இடமாவும் பிரைவேட் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிற இடமாவும் இருக்கு. நிறைய கோஸ்ட் ஹண்டர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல கோஸ்ட் இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணுவாங்களாம். இப்போ இது மியூசியமாகவும் செயல்படுதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது முண்டேஸ்வரி டெம்பிள். இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் பீகாரில் தான் அமைஞ்சிருக்கு. இது பண்டைய கால கட்டிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 108, அதாவது பிஃபோர் கிரைஸ்டுக்கு முன்னாடியே இது கட்டப்பட்டது. இந்த இடத்துல முண்டேஸ்வரி தேவி அப்படிங்கிற சாமிக்காக கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் ஃபங்க்ஷனல் டெம்பிள் அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. கடவுள் சிவனுக்காகவும் தேவி முண்டேஸ்வரி அப்படிங்கிற தெய்வத்துக்காகவும் இப்படி ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. என்னுடைய ஷேப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இதனுடைய கற்கள் அமைப்பை ஆக்டகனல் ஷேப்ல கட்டி முடிச்சிருக்காங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினதுனால இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு சில டேமேஜஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. இதை ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அதிகமான எஃபர்ட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்காகவும் மாற்றிருக்காங்க. இந்த கோவிலுக்கு இப்பவும் பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில மாடர்ன் டெக்னாலஜிஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சோலார் பவர் லைட்டிங்ஸை கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் இதுக்காக நிறைய ஃபண்டை செலுத்தி இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழியோ எல்லா வழியையும் செஞ்சுட்டு இருக்காங்களாம். இதை ஒரு சாக்ரெட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப புனிதமான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டும் இல்லை, இனிமேலும் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்காகவும் இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை இன்னமும் ரொம்ப ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்த ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தான் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன மூளை முடுக்கு விடாமல் ப்ரெஷ்ஷாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இன்டீரியர்ஸை கூட ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாடி கலிஃபோர்னியாவில் இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன கல்லை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் கூட நமக்கு ஒரு பேட் லக் தொத்திக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே சபிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இது ஒரு கோல்டு மைனிங் பிளேஸாக இருந்திருக்கு. அதாவது ஏகப்பட்ட தங்கங்களை இங்கே இருந்து சுரண்டி எடுத்திருக்காங்க. அதனாலேயே கோல்டு மைனர்ஸ்லாம் இருப்பாங்க தெரியுமா, அதாவது இந்த மைனிங் தொழிற்சாலைகளில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவே இந்த இடத்த உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த கோல்டு மைனர்ஸும் அவங்களுடைய ஃபேமிலியும் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன டவுனையே உருவாக்கியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஒரு மயான அமைதியை நம்மளால் உணர முடியும். இந்த இடத்துல செமெட்ரி, அதாவது சுடுகாடு இருக்குங்க. அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுடுகாடை பார்த்தீங்க அப்படின்னா ஆள் நடமாட்டமே இல்லாமல் அங்கங்கே இந்த சுடுகாட்டில் கல்லறைகளில் வைக்கக்கூடிய கல்வெட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் காட்சி அளிக்குமா. அது பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி திகிலூட்டுற மாதிரி இருக்குமாங்க. அதுவும் இப்போ ஆள் நடமாட்டம்
இல்லாமல் போனதுனால இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுடைய ஜன்னல்கள் உடைஞ்சு போய் சில கட்டிடங்கள் இடிஞ்சு போய் இருக்கும். அது வழியாக காற்று ஊடுருவி போகும்போது ஒரு விதமான விசில் சத்தத்தை எழுப்போம். இந்த அமைதியான இடத்துல இந்த ஒரு விசில் சத்தம் ரொம்பவே திகிலூட்டும் தான் சொல்ல முடியுங்க. இந்த மாதிரியான ஒரு ஃபீலை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 1000க்கும் மேற்பட்ட டூரிஸ்டர்ஸ் இந்த இடத்துக்கு விசிட் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வினோதமான மர்மமான ஃபீலை அனுபவிக்கணும்னே வருவாங்களாம். இவ்வளோ அமைதியாக இருக்கிற இந்த இடம் 1876 இந்த வருஷ காலகட்டத்தில் ரொம்பவே பீப்புள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமா இருந்ததுங்க. கிட்டத்தட்ட இந்த சின்ன இடத்துலையே 10,000 பேர்கிட்ட வாழ்ந்திருக்காங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீட்டில் சலூன், ஹோட்டல், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்திருக்கு. இந்த இடத்துல அதிகமான ரவுடிசமும் இருந்திருக்கு. நிறைய ராபரிஸும் நடக்குங்க. அதனால கன் ஷூட்டும் நடக்கும். இந்த இடத்துல ஒரு ஜெயில் கூட இருந்திருக்குங்க. இந்த மாதிரி கன் ஷூட்னால நிறைய பேர் இறந்து போகும்போது மரண ஓலம் எழுப்பிக்கிட்டே இறந்து போவாங்களாம். அதனாலேயே இந்த இடம் இப்போ ஹாண்டட் பிளேஸாக மாறிடுச்சுங்க. எல்லா தங்கத்தையும் சுரண்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இனிமேல் நமக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேராக காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த இடம் இப்படி கோஸ்ட் சிட்டியாக மாறி இருக்கு. அதாவது ஆள் நடமாட்டமே இல்லாத வெறிச்சோடி போன இடமா மாறி இருக்கு. ஆனாலும் இங்கே வர டூரிஸ்டர்ஸ் ஒரு சிலர் இங்கே இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக உள்ள ஷேடோ மாதிரியான உருவத்தை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஹிமேஜி கேஸ்டில். இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஜப்பானில் தான் அமைஞ்சிருக்கு. இதை ஜப்பான்ஸ் கிராண்டஸ்ட் கேஸ்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இப்போவும் வெல் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டிடம் இடிஞ்சு போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக இந்த இடத்த திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங்கான லுக்கில் உருவாக்கியிருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேஸ்டிலுக்கு பின்னாடி ஒரு மர்மமான பேக் ஸ்டோரி கூட இருக்குது. சம்மர் டைமில் ஓபன் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த சமயத்தில் ஸ்பிரிட்ஸ், அதாவது ஆவிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது இந்த கேஸ்டலில் நடமாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டோரியை பேஸாக வச்சு தான் தி ரிங் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவி ஹாலிவுட்டில் எடுத்தாங்க தெரியுமா. அதனுடைய ஸ்டோரி கூட இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 83 ரூம் இருக்குங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான டிசைன். வெளியிருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியலாம், மாஸ்டர் பீஸ் மாதிரி தெரியலாம். ஆனால் உள்ளே போனோம் அப்படின்னா ரொம்பவே மர்மமான ஃபீலெல்லாம் நம்மளால் உணர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது கென்னிகாட், அலாஸ்காவில் இருக்குது. இந்த இடத்த காப்பர் மைனிங் பிளேஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில், அதாவது 1900 இந்த காலகட்டத்தில் இந்த இடத்துல காப்பர் இருக்குது, அதாவது இந்த இடத்துல ஒரு க்ரீன் பேட்ச் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது காப்பர் ரிச்சாக இருந்ததுனால நிறைய காப்பர்ஸ் இதில் டெபாசிட் ஆகி இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுரங்க தொழிலாளர்களை இங்கே வேலைக்கு அமர்த்தியிருக்காங்க. யங் இன்ஜினியரான ஸ்டீவனும் அவருடைய ஃபேமிலி, அவருக்கு க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க, அவங்களுடைய ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து இங்கே ரயில் பாதையை அமைச்சிருக்காங்க. அதாவது சுரண்டி எடுக்கக்கூடிய காப்பரை கொண்டு போகிறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரயில் பாதையை உருவாக்கி ரயிலையும் வச்சுருந்துருக்காங்க. அது மூலமாக கொஞ்சமாக காப்பரை சுரண்டி எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. காப்பரை கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகியிருக்குங்க. எல்லா காப்பரையும் சுரண்டி எடுத்துட்டு கொஞ்சமாக இங்கே இருந்து மக்கள் காலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 1938 இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் கூட இல்லாமல் எல்லாருமே காலி பண்ணி போயிட்டாங்க. அவங்க வாழ்ந்த இடங்கள் தான் இந்த இடம். அவங்க வாழ்ந்த நிறைய கட்டிடங்கள் உடஞ்சி போயிடுச்சுங்க. ஆனால் இப்போவும் ஒரு கட்டிடம் அப்படியே நின்றுட்டுருக்கு. இந்த பில்டிங் கிட்டத்தட்ட 14 அடுக்கு கட்டிடமாக இருந்திருக்குங்க. இதுக்குள்ளே இந்த காப்பரை சுரண்டி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது துருப்பிடிச்ச நிலையில் இப்போவும் இருக்குது. இந்த இடத்துக்கு போகிற விசிட்டர்ஸ் நிறைய அமானுஷ்யமான விஷயங்களை ஃபீல் உணர்ந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு யாரும் தனியாக போக மாட்டாங்களாம். இந்த இடம் ரொம்ப மயான அமைதியில் இருக்குமாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சின்னுடைய சிஸ்டர் அபிராமிக்கு நேற்றுக்கு பர்த்டே. அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக எல்லாருமே விஷ் பண்ணிக்கலாம். விஷ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அபிராமி. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம் பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.